மா தரிணி தாக்குராணி அம்மன் ஒடிசாவின் காவல் தெய்வம். இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தில் அடர்ந்த சால் மரக் காடுகளுக்கு நடுவே அமைந்துள்ளது ஒரு பழமையான சக்திபீடம். அதுதான் ஒடிசா மக்களின் காவல் தெய்வமான மா தாரிணி தாக்குராணி வீற்றிருக்கும் காட்டகாவ் திருத்தலம். கிபி 1480 ஆண்டு வாக்கில் நிறுவப்பட்ட இந்த ஆலயம் சுமார் 500 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை கொண்டது. இந்த அம்மன் எப்படி காட்டகாவ் வந்தாள் என்பதற்கு ஒரு வரலாற்று பின்னணி உண்டு. பூரியை ஆண்ட புகழ்பெற்ற மன்னர் கஜபதி புருஷோத்தம தேவர் காஞ்சி போரில் வெற்றி பெற அவருக்கு படைத்தளபதியாக நின்று உதவியவர் கியோஞ்சார் தேசத்து மன்னர் கோபிந்தா பாஞ்சா தேவ். இந்த வெற்றிக்கு பரிசாக மன்னர் மா தாரிணி அம்மனை தனது தேசத்திற்கு அழைத்துச் செல்ல விரும்பினார். அம்மனும் அதற்கு சம்மதித்தாள். ஆனால் ஒரு நிபந்தனை: நான் உன் பின்னால் வருவேன், ஆனால் நீ வழியில் எங்கும் திரும்பி பார்க்க கூடாது. மன்னர் முன்னே செல்ல அம்மன் குதிரையில் வரும் குளம்பொலி சத்தம் பின்னால் கேட்டுக்கொண்டே வந்தது. ஆனால் காட்டகாவ் என்ற அடர்ந்த காட்டுப்பகுதியை அடைந்தபோது சத்தம் திடீரென நின்றது. அம்மன் வரவில்லையோ என சந்தேகித்த மன்னர் திரும்பி பார்த்துவிட நிபந்தனைப்படி அம்மன் அங்கேயே ஒரு கல்லாக நிலைத்து நின்றுவிட்டாள். இங்குள்ள அம்மன் சிலை மற்ற கோவில்களைப் போல அல்லாமல் சற்று வித்தியாசமானது. முழுவதும் குங்குமம் பூசப்பட்ட சிவந்த முகத்தோடும் செம்பருத்தி பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு அருள் பொங்கும் பெரிய கண்களோடும் மட்டுமே அம்மன் அருள் பாலிக்கிறாள். இது மட்டுமல்லாமல் பல நூற்றாண்டுகளாக தெகுரி எனப்படும் பழங்குடியின மக்களே இங்கு அம்மனுக்கு பூஜைகள் செய்யும் தனித்துவமான வழக்கமும் பின்பற்றப்படுகிறது. மாதாரிணி அம்மனை மக்கள் சங்கடஹாரிணி, அதாவது துயரங்களை அழிப்பவள் என்று அழைக்கிறார்கள். எந்தவொரு புதிய காரியத்தை தொடங்கும் முன்பும் முதலமைச்சர் முதல் சாமானிய மக்கள் வரை அனைவரும் இவளது ஆசியை பெறுவது வழக்கம். இந்த அம்மனுக்கு மிகவும் பிடித்தமான காணிக்கை தேங்காய். இதனால் அம்மனை நதியா ராணி, அதாவது தேங்காய்களின் அரசி ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் குவீன் ஆஃப் கோகோனட்ஸ் என்றும் அன்போடு அழைக்கின்றனர். இதில் உலகையே ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், ஒடிசாவின் எந்த மூலையில் உள்ள நெடுஞ்சாலையில் நின்று ஒரு தேங்காயை சிவப்பு துணியில் கட்டி அந்த வழியே செல்லும் பேருந்து அல்லது லாரி ஓட்டுநர்களிடம் கொடுத்தால் போதும். எந்தவொரு கட்டணமும் இன்றி அந்த தேங்காய் காட்டகாவ் மா தாரிணி தாக்குராணி அம்மன் சன்னதிக்கு பத்திரமாக வந்து சேர்ந்துவிடும். இது உலகின் மிகப்பெரிய கட்டணமில்லா தன்னார்வ பக்தி சேவையாகும். மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையின் அடையாளமாக திகழும் மா தாரிணி தாக்குராணி அம்மன் ஆலயம் சைத்தி பார்பா மற்றும் பனாசங்கராந்தி போன்ற திருவிழா காலங்களில் லட்சமாக பக்தர்களை ஈர்க்கிறது. தூய்மையான அன்போடும் பக்தியோடும் செலுத்தப்படும் ஒரு தேங்காயில் திருப்தி அடையும் இந்த காவல் தெய்வத்தின் அருளை பெற ஒடிசா சென்றால் கட்டாயம் காட்டகாவ் சென்று வாருங்கள்.